இன்னைக்கு ஆஸ் எ மேன் திங்கத் அப்படின்ற புக்லேருந்து 8 முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட பேர் ஜேம்ஸ் ஆலன். ஸோ ஆத்தர் நம்மளோட மைண்டை கார்டனோட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு செடி விதையிலேருந்து வளர்ற மாதிரி நம்மளோட செயல் நம்மளோட தாட்ஸ்லேருந்து தான் வருமா. அதனால் நம்மளோட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 2, நல்ல நோபல் அண்ட் குட் கேரக்டர்ஸ் அப்படின்றது பிறந்தவொடனே வரது தானாகவே வரது அப்படிலாம் கிடையாது. கண்டினியூஸ் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல குட் கேரக்டர் வேணும், அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குட் கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட மைண்டை ஆத்தர் கார்டனோட கம்பேர் பண்ணுறாரு. நம்மளோட மைண்டில் எப்படி ஒரு கார்டனில் நல்ல சீட்ஸ் இல்லைன்னா தேவையில்லாத செடிகள்லாம் வளருமோ, அதே மாதிரி நம்மளோட மைண்டில் நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா தேவையில்லாத எண்ணங்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 4, சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னா சூழ்நிலை. ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை உருவாக்காதான். சூழ்நிலை ஒரு மனுஷன் உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு வெளிப்படுத்துமா. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 5, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எப்போவுமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். தீய எண்ணங்கள் தீய செயல்கள் எப்போவுமே தீய ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 6, அச்சீவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்றது சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலியமாக தான் கிடைக்குமா. பாயிண்ட் நம்பர் 7, காம்னஸ் ஆஃப் மைண்ட், அதாவது மன அமைதி அப்படின்றது விஸ்டமோட ஒரு ஜுவல் மாதிரியாம். ஸோ காம்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பேஷியண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப கண்டினியூஸ் எஃபர்ட் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும். அது ஒரு டைம் 2 டைம்லாம் கிடையாது, பல சுச்சுவேஷனில் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் காம்னஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆத்தர் செல்ஃப் கண்ட்ரோல், ரைட் தாட், காம்னஸ், இந்த 3மே வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புக்கை முடிக்கிறாரு. ஸோ மீண்டும் பார்ப்போம் வேற ஒரு புக்கோட. பாய்.